வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, அஞ்சல் துறையில் அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பதவியின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலக்ஷன் ப்ரொசீஜர் போன்ற பல்வேறு விதமான விவரங்களை நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கும் பயன்படட்டும். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஒருவேளை உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லைனா உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஸோ மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அருமையான சூப்பரான போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. நிரந்தரமான அரசு பணியிடம் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இது. ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. ஆல் கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ ஸ்பீடு போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அரசு பணியிடம் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19,900 63,200. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்று தான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன போஸ்டிங் வந்து கால்ஃபார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பேட்ச் ரைடர். இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எலிஜிபிளாக இருக்கிற இந்தியன் சிட்டிசன் அனைவருமே விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினரும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். புதுச்சேரியை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். டோட்டல் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 6 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. பிரேக்கப் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு பார்த்தீங்கன்னா 5 காலிடங்கள், ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 காலிடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஆரில் 5 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிக்கலாம். அதுக்கடுத்தாக சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,900 63,200. அதுக்கடுத்தாக வயது வரம்பு யூஆர் கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 35 வயது வரை உள்ள எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கள் பார்த்தீங்கன்னா 33 வயது வரை உள்ள ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். கவர்மெண்ட் சர்வெண்டாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் டு டிரைவ் ஆல் தி 3 டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள், 3 வீலர், லைட் மோட்டார் வெஹிக்கிள். டிசரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, டிப்ளமோ, எனி டிகிரி, ஸோ எது வேணால் முடிச்சிருக்கலாம். குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதுக்கடுத்தாக ஸோ இது பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இது செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் டெஸ்ட் இன் டிரைவிங். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க.
அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டவுன்லோட் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்க பாருங்க பாக்ஸில். ஸோ இந்த பாக்ஸில் உங்களுடைய ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஃபோட்டோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கெசட்டர் ஆஃபீஸில் சைன் வாங்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் இன் பிளாக் லெட்டர்ஸ். உங்களுடைய நேம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அந்த மாதிரி வந்து எழுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் ஃபுல் நேம், போஸ்ட் அப்ளைடு ஃபார். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவியின் பேர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ரைடர். ஸோ எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா பர்மனண்ட் அட்ரஸ் நிரந்தர முகவரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி, டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். ஸோ இந்த ஆர்டரில் எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்டில் எழுத சொல்லியிருக்காங்க, எழுத்தால் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ எழுதிருங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி உங்களுடைய வயது என்னவோ அதை எழுதுங்க. அதுக்கடுத்த கம்யூனிட்டி கேட்டகரி கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. எனி அதர் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டு ப்ளஸ் எழுதிருங்க. ஸோ முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் நகலில் அட்டஸ்ட் செஞ்சு நியூ டெல்லி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூ டெல்லி அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அப்படின்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். என்வலப்பில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பார்த்தி போஸ்ட் ஆஃப் டிஸ்பேச் ரைடர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அட் MMS டெல்லி அப்படின்னு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களுக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. ரைட்டுங்களா? மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது ஃபோட்டோ காப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட் பை கெஸ்ட் ஆஃபீஸர் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணுன்றது கொடுத்துருக்குறாங்க. ஏஜ் ப்ரூஃப், பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிரைவிங் லைசன்ஸ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SC ST OBC EWS சர்டிஃபிகேட், அப்புறம் அட்ரஸ் அண்ட் ஐடி ப்ரூஃப். ஸோ அனைத்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அட்டஸ்ட் பை கெஸ்ட் ஆஃபீஸர் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்டு இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடன் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.